Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜனத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கூட்டணி கட்சிகளை கபலீகரம் பண்ணுகிறதா திமுக என்றுதான் இன்றைக்கு நாம் ஜனத்தின் குரல் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் சிறப்பு விருந்தினர்களாக கருத்தாளர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்ஜிஓ அணியினுடைய மாநில அமைப்பாளர் இரா அர்ஜுனமூர்த்தி, அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி, தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் ஜிஜி சிவா, சற்று நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைகிறார். அதே போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து செந்தில்குமார் இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு என்பது பெரும் இழுபறிக்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளாக இதுவரை 5 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு நடைபெற்றிருக்கிறது. அதில் முதல்ல குழுவை அமைத்த காங்கிரஸ் மிக நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த 2021 விட 3 தொகுதிகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது. ஆனால் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு சென்ற IUML கடந்த தேர்தலை விட 1 தொகுதி குறைந்து 3 போட்டிட்டாங்க, இப்போ 2. மனிதநேய மக்கள் கட்சி 2 போட்டிட்டாங்க, 2. கொங்கு மக்கள் தேசிய கட்சி 3 போட்டிட்டாங்க, இப்போ 2. மதிமுக 6 போட்டிட்டாங்க, இப்போ 4 என்று தொகுதிகள் குறைந்திருக்கின்றன. விசிக, கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகளுக்கும் மதிமுகவுடைய நிலைதானா அல்லது காங்கிரஸ் போல கூடுதலாக கிடைக்க போகுதா, தேமுதிக போல எதிர்பாராத ஜாக்பாட் கிடைக்க போகுதா என்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிற சூழலில் இப்போதை வரைக்கும் கூட்டணி கட்சிகள் ஒரு அதிருப்தியோடு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு எண்ணிக்கையை குறைத்து மற்றும் அவங்க சின்னத்திலே, திமுக சின்னத்திலேயே போட்டியோட சொல்கிறதும் அந்த கட்சிகளை மெல்ல மெல்ல கரைக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்குது என்றெல்லாம் ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளை வாக்குகளை திமுக வாங்குது, ஆனால் அந்த கட்சிகளை கரைக்குது, விழுங்குகிறது, கபலீகரம் செய்கிறது என்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. திரு அர்ஜுனமூர்த்தி, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். நீங்கள் இன்றைக்கு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கீங்க, ஹிந்து தமிழில். அந்த கட்டுரையை பார்த்தோம். அதில் ஒரு பகுதி, அந்த கட்டுரையுடைய ஒரு பகுதி, ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கீங்க. அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு, முதலைகள் இருக்கிற குட்டைக்குள்ள விழுந்த எந்த உயிரினமும் அந்த முதலையினுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது, அப்படித்தான் திமுக கூட்டணி கட்சிகளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. எப்படி நீங்கள் 1967 திமுக செயல்பாடுக்கு நெருக்கமாக தமிழ்நாட்டில் உருவாகிட்டு வராங்க. அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1950 1960 வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுகளோட ஆதிக்கம்தான் லோவர் மிடில் இன்கம் குரூப்புக்கும் பாட்டம் ஆஃப் த பிரமிடுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அடித்தட்ட மக்கள்கிட்டையும் அதிகமாக இருந்தாங்க. அப்போ வர்க்க ரீதியான ஒரு அமைப்பு இருக்கும், என்னென்னா தொழில் சார்ந்த அமைப்புகளாகவே இருக்கும். உழவர்னு, கைவினை செய்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்புகளாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நலனை பாதுகாக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க முழுக்க முழுக்க அவங்கள பேணி பாதுகாத்து அவங்களோட நல்லது கெடுதலை பார்வையிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகள்லேருந்து அவங்கள காப்பாற்றுறது, இந்த மாதிரி முயற்சிகளை தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போத்து சிபிஐயும் சிபிஐஎம்மும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த திமுக அதிவேக வளர்ச்சி வந்தது பாருங்கள், அவங்க அண்ணாதுரை காலத்துலேயும் கருணாநிதி அவர்கள் காலத்துலேயுமே அதிவேக வளர்ச்சி வரும்போது என்ன ஆச்சுன்னா, இவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் வாரியங்களை உருவாக்குனாங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தில். என்ன மாதிரி வாரியங்கள்னால், எல்லா தொழில் சார்ந்ததுக்கும் ஒரு வாரியம், திரைப்படத்துக்கூட ஒரு வாரியத்தை உருவாக்கி அங்கேயும் லேபர் யூனியன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அப்போ என்னாச்சு, அவங்க எல்பிஎஃப்னு அந்த ப்ரோக்ரெசிவ் ஃபெடரேஷன், லேபர் ப்ரோக்ரெசிவ் ஃபெடரேஷனுங்கிறது ஒன்று ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு வலிமைப்படுத்தும் போது இவங்க அரசியல் ரீதியாக அரசாங்க கட்டமைப்பில் ரொம்ப ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வாரிய செயல்பாடெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா அவங்கள நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்போது எப்போதுமே அரசியலும் அரசாங்கமும் கலந்த ஒரு அமைப்புக்கு தான் நல்ல வீரியமும் பலமும் இருக்கும். மக்கள் மனசுலையும் சரி, இந்த லேபர் கம்யூனிட்டி எஸ்பெஷலி ப்ளூ காலர்டு பீப்புளுக்கு அவங்க தான் ஆதரவும் நிறையா தருவாங்க. இப்படி ஆதரவு தரும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஸ்லோவாக அந்த சிபிஐயும் சிபிஎம்மும் ஒரு பெருங்கொண்ட கட்சியாக இருந்தது, காங்கிரஸோட இணக்கமாகவும் அதே நேரத்தில் ஒரு தனிப்பட்ட முயற்சியாகவும். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த லேபர் யூனியன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, கேரளாவிலையும் சரி அவங்களோட வலிமை ஜாஸ்தியாக இருக்குது. அந்த 2 இடத்துலையும் அவங்கள சிதைக்கக்கூடிய எந்த அரசியல் அமைப்பும் அதிகமாக உருவாகிறதுனால தான் அவங்களோட எம்பவர்மெண்ட் நல்லா இருந்தது. டிஎம்சின்னு ஒன்று அங்கே போய் திரிணாமுல் காங்கிரஸ் உருவாகும்போது வெஸ்ட் பெங்காலில் தன்னை இழந்து இப்போ அங்கேயும் கம்யூனிசம் போயிடுச்சு.
இங்கே வந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிசத்துக்கும் மட்டுமே போராட்டமாக தொடர்ந்து நடந்தது காரணம் இங்கே ரீஜனல் பார்ட்டி எமர்ஜ் ஆகல கேரளாவில். பட் தமிழ்நாட்டில் ரீஜனல் பார்ட்டி எமர்ஜ் ஆகி அவங்க வலிமைப்பட்டுக்கிட்டே போகும்போது என்ன ஆச்சுன்னா ஸ்லோவாக இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் ஓரியண்டாக இருந்தக்கூடிய கட்சிகள்லாம் பின்னடைவு ஆகி இவங்களோட இயல்பு தன்மை, இவங்களோட வீரியம், இவங்களோட கட்டுப்பாடு, இவங்களோட நோக்கம், இதோட ஆற்றல் எல்லாமே டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு. இந்த டிஸ்இன்டகிரேட் ஆனதோட விளைவு தான் திமுக வந்து ஸ்னோபால் இம்பேக்ட் மாதிரி உருண்டு 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 பெரிய பந்தா மாதிரி இவங்களாம் சிறுக 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 போய் இப்போ அதீதமான தேய்மானத்துக்கு போனது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். அது பெரிய இழப்பு தான். கம்யூனிஸ்ட்டுங்கிற ஒரு பெரிய ஒரு தத்துவத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய இழப்பு அவங்களுக்கு. அவங்க அதோட காரணமே என்னென்னா இந்த மாதிரி வலிமையான கட்சி திமுக மாதிரி ஒரு அதிகாரமிக்க கட்சியில் இது மாதிரி சூழ்ச்சி நிறைந்த ஒரு அரசியல் அமைப்பில் அவங்க நடத்துக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா இந்த சூழ்ச்சியில் இது வந்து ஒரு மாதிரி ஒரு அட்டாக் தான். இது ஒரு வித்தியாசமான, அதாவது கட்டி பிடிச்சி அரவணைச்சே அனுகூல சத்துராவே இருக்கிறது. சில கட்சிகள் வந்து அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக செயல்படுவாங்க. அனுகூல சத்துருவாகவே இருந்து அனுகூலமாக இருக்கிறது மாதிரியே இருக்கும் மனசளவில். கடைசியில் பார்த்தா அனுகூல சத்துருவாகி ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி. அது புராண கதைகளில் எது வேணால் கோட்டிட்டு காமிக்கலாம். மெயின் ஃபண்டமெண்டல் என்ன, உலகம் வந்ததுலேருந்தே என்ன பிரச்சனை. ஆமாம், உறவாடி கரைக்கிறதுனா எப்படின்னாங்க அனுகூல சத்துருங்கிறது நல்ல வார்த்தை தானே. ஏன்னா அனுகூலமாக இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் அது அனுகூலமாகவே இருக்காது. எண்ட் ஆஃப் த டே கூட்டி கழித்து பார்த்தா என்னப்பா இவங்க இழந்தது ஜாஸ்தியாக இருக்கும், பெற்றது கம்மியாக இருக்கும். அதுதான் நீங்கள் சொல்கிற இப்போ கிண்டலுமாக சொல்கிறீங்களே, எல்லோரும் வந்து எவ்வளோ பதவிகளும் அதிகாரம் உள்ள கட்சிகள்லாம் இன்றைக்கி அவங்ககிட்ட பிச்சை பாத்திரத்தோடு போய் பிச்சாந்தின்னு நிற்கிற நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இப்போ இவங்க தான் கட்சியை பாதுகாக்கிறதுக்குன்னே வந்து இவங்க திமுகவை அடிபணிய வேண்டிய காரணம் வந்ததுக்கு பெரிய எடுத்துக்காட்டு வைகோ அவர்கள். அவருக்கு திமுகவை எதிர்த்து உதயசூரியன் சிம்பலே முடக்கிற அளவுக்கு போன ஒரு மனிதர் இன்றைக்கி உதயசூரியன் சிம்பல்லே வந்து நிற்கிற மாதிரி இருக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய பின்னடைவு அவரோட அரசியல். ஏன்னா அவரும் தன்னோட வலிமையை உணராமல் இந்த சாதாரண ஒரு எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் போய் நின்னதுனால தான் தன்னோட இயல்பில் அவருக்குன்னே உண்டான அரசியல் தர்மங்களை இழந்ததோட விளைவு தான் இன்றைக்கி வந்து அவர் உதயசூரியனை இவர் கைப்பற்றணும்னு நினச்ச ஒரு மனுஷன் வைகோ இன்றைக்கி உதயசூரியன் சிம்பல்லே போய் இவர் ஒரு கட்சி வந்து இவரோட கட்சிக்கு பேர் வேறையாக இருக்குது. ஆனால் அந்த கட்சி பேர் வேறையாக இருந்தாலும் சிம்பிள் என்னமோ திமுக சிம்பிளில் போய் நிற்கிறார். கொடுக்குற 4 சீட்லையும் பாருங்கள் பாதி கூட கொடுக்கல. 3 சீட்டு திமுக சிம்பிளில் வச்சுட்டு ஒரே ஒரு சீட்டு போனால் போ, உனக்கும் ஒரு அதிகாரம் வேணுமே, நீ ஏதோ தீப்பெட்டி வாங்கிக்க, பம்பரம் வாங்கிக்க, என்ன வேணால் பண்ணிக்க போ அப்படின்னு. இதெல்லாம் என்ன ஒரு துச்சமாக மதிக்கக்கூடிய நிலைமைக்கு இவங்கெல்லாம் போனதுக்கு காரணம் இவங்களும் காரணங்க. வெறும் திமுகவை மட்டும் குறை சொல்லி காரணமே இல்லை. இவங்க தன்னையை வலிமைப்படுத்திக்கணுங்கிற எண்ணத்தை இழந்து தன்னோட சித்தாந்தங்களை சிதைய விட்டு இந்த சித்தாந்தங்களோட சேர்ந்து செயல்படணுங்கிற ஆர்வத்தையும் இழந்ததோட விளைவு தான் திமுக அதை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கு. சரியான ஒரு புள்ளியை தொட்டிருக்கீங்க. திமுக மட்டும் காரணம் இல்லை, அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகளும் சொல்கிறீங்க. இன்னொரு விஷயத்தை சேர்த்து குறிப்பிட்றார். இது வந்து அதிமுக திமுக ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இன்னும் பாஜகவை நோக்கியுமே இந்த இதே கேள்விகள் நீளுது. நீங்கள் வச்ச விமர்சனமும் நீளுது. திமுக பொறுத்த வரைக்கும் விரும்பி தான் போகிறாங்க, யாரையும் பிடிச்சி இழுத்துட்டுலாம் போகல, எல்லாம் மனமும் வந்து ஒத்துக்கிட்டு தான் வந்து மகிழ்ச்சியோடு தான் பேட்டியெல்லாம் கொடுக்குறதா சொல்கிறார். இப்போது அரசியலில் 2 விதமான பார்வை வேணும். முதல் பார்வை என்னன்னா தன்னோட ஐடியாலஜியை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவங்க கட்சி ரீதியான சில கோட்பாடுகள் இருக்கும். அந்த கோட்பாடுகளை வலியுறுத்தணுங்கிற ஆர்வத்திலையும் சில கட்சிகள் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரஸ் கட்சிகளோட கோட்பாடுகளுக்கு எந்த விதத்தில் திமுக சாதகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியலை. அப்படி கண்டுபிடிக்க முடியாதனால தான் இந்திய கூட்டணியே டோட்டல் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா சமூக நீதினு ஒரு விவரத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க. அதை சமூக நீதிக்கான போராட்டம், சமூக நீதிக்கான ஒற்றுமை, அது வந்து அந்த மாதிரி ஒரு கருத்தை மட்டும் முன்னிலைப்படுத்திக்குவாங்க. ஏன்னா சமூக நீதிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே உண்டானதான் சமூக நீதி. ஏன்னா இந்தியா முழுக்க, பாரதம் முழுக்கவே எல்லா சமுதாயமும், எல்லா இன மக்களும், எல்லா மத மக்களும் சேர்ந்து ஒன்று கூடி வாழக்கூடியதான். நம்ம தேசத்துக்கு இன்னொரு பெரிய பெருமை கூட உண்டு. என்ன பெருமை உண்டுன்னா மொழி வாரியாகவும் நம்ம மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் தான். அதனால் மொழி வித்தியாசம் இருக்குது, இன வித்தியாசம் இருக்குது, மத வித்தியாசம் இருக்குது, ஜாதி வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இன வித்தியாசமே நான் எதை வச்சு சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான கலர் அமைப்பே இருக்குது நம்ம பூமியில். ஸோ இவ்வளோ வித்தியாசங்களை கொண்டா ஒரு பூமிங்கிறதுனால தான் நம்ம வித்தியாசமாக இருந்தாலும் ஒற்றுமையான ஒரு
பாரதங்கிறதுல நம்ம மாற்று கருத்து வைக்கலை. ஸோ அதனால் இவங்களோட ஐடியாலஜியில் என்ன பிரச்சனை வந்துருச்சு, இப்போ சிக்கல் வந்ததுன்னா திராவிட கட்சிகளுக்கு வந்து தொடர்ந்து முதல்ல திமுகவோட ஆரம்ப காலம் தீகாவிலேருந்து வந்ததுனால ஒரு ஆன்மீக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தன்னை வச்சுக்கிட்டாங்க. ஏன் ஆன்மீக எதிர்ப்புங்கிற ஒரு சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க பிராமணர் எதுக்கணுங்கிற முடிவை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஜாதியாக பிரிக்கணுங்கிறத அவங்களோட கொள்கையாக வச்சுக்கிட்டாங்க. இங்கே ஜாதியாக பிரிச்சிட்டோம்னா ஹிந்துத்துவாங்கிற ஒரு விவரம் வந்து போய் சேரவே சரியாது, மக்கள்கிட்ட போய் சேராதுங்கும் போது என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாதியாக பிரிக்கிறதுக்கு ஒரு வலிமையான எதிரியை உருவாக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அப்படி உருவாக்கப்பட்டவங்க தான் பிராமண எதிர்ப்புங்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குனாங்க. அது பெரியார்ட்டேருந்தே இரவல் வாங்கிக்கிட்டு அதை வழி நடத்தினாங்க. அப்போ அவங்களோட அட்வான்டேஜ் என்னாச்சு, இது வந்து மோர பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தானே ஒழி இதில் கூட சித்தாந்தமோ கொள்கையோ கிடையாது. பிராமண எதிர்ப்பு அவங்க உத்வேகமாக எடுத்துக்கிட்டதோட ஒரே காரணமே என்னென்னா, இங்கே இருக்கிற பெருங்கொண்ட ஜாதிகள் வந்து என்னென்ன இருக்குது, வன்னியர் கம்யூனிட்டி லார்ஜர் கம்யூனிட்டி, இங்கே வன்னியருக்கு அப்புறம் தேவர் கம்யூனிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் கவுண்டர் கம்யூனிட்டி இருக்குது, இதை தாண்டி வந்து நம்மளோட பட்டியலின கம்யூனிட்டி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர விடாமல் பண்ணணும்னா ஒரு எதிர்ப்பு பண்ணணுங்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது என்னென்னா பிராமண எதிர்ப்பு சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வந்ததுனால தான், ஜாதியாக பிரித்ததுனால தான் இன்றைக்கி எங்களை மாதிரி தேசிய கட்சிகள் வந்து ஒன்றுபடுத்துவதற்கு இன்ன வரைக்கும் கஷ்டப்படுறோம். 87.6% இருக்கக்கூடிய ஹிந்து சமுதாய ஓட்டை ஒரு ஹிந்து உணர்வோடு செயல்படக்கூடிய எங்களை மாதிரி ஒரு பாரதிய ஜனதா கட்சியால் ஒன்று கூடி அந்த வாக்குகளை எங்களுக்கு எடுத்துகிட்டே வர முடியாத கஷ்டத்தில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி புறையோடி போன ஒரு விதமான ஸ்டேல் சித்தாந்தத்தை உருவாக்கிட்டாங்க. மூளை செலவை பண்ணி ஒரு 50-60 ஆண்டுகளாக பண்ணிட்டாங்க. இதை விட்டு வெளியே வரதுக்கு இன்னும் தமிழ்நாடு ரெடியாக இல்லை. பட் என்ன ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத நீங்கள் அனுசரிக்கணும்னா, இன்றைக்கி 18லேருந்து 24 வயசுக்குள்ளே உள்ள பீப்புள் 20% இருக்காங்க. 24லேருந்து 40 வயசுக்குள்ள இன்னொரு 20% இருக்காங்க. ஸோ 40% ஜனத்தொகை இன்றைக்கி வாக்காளர்கள் வந்து புது வாக்காளர்கள் 18லேருந்து 24 வயசுக்கு உண்டானவங்க, 24லேருந்து 40 வயசுக்கு பொருளாதார வளர்ச்சி மிக்க படிப்பறிவு மிக்க ஒரு சமுதாயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த மாற்று சித்தாந்தத்துக்கு இனிமேல் இவங்களால் என்ன முயற்சிகள் பண்ணாலும் கூட்டணியாலையும் வெற்றி அடைகிறது இனிமேல் சிரமம். என்ன கூட்டணி வேணாலும் யார் வேணால் ஜம்போ கூட்டணி வச்சுக்க சொல்லுங்கள். கூட்டணி வலிமையை மட்டுமே வச்சு அரசியல் லாபத்தை அடைஞ்சிடலாம், வாக்காளர்களை திருப்திப்படுத்திடலாம், நம்ம திருப்பி அதிகாரத்துக்கு வந்துடலான்னு நினைக்கிறது இந்த காலகட்டம் சரியான காலகட்டம் இல்லை. இந்த காலகட்டம் எதை நோக்கி இருக்குது, மோடி அவர்களோட சிறப்பாக இந்த 11 ஆண்டுகள் செயல்பாடில் வளர்ச்சியை நோக்கியே இந்தியா முழுக்க போயிடுச்சு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 3 தடவை வந்தார் பாரத பிரதமர். எதை பற்றி அதிகமாக பேசுகிறார், வளர்ச்சியை பற்றியே தான் பேசுகிறார். வளர்ச்சிக்கு உண்டான செலவினங்களை பற்றியே பேசுகிறார், வளர்ச்சிக்கு உண்டான முதலீடுகளை பற்றியே பேசுகிறார். அப்போ சித்தாந்தம் எங்கே மாறிடுச்சுன்னா, இன்றைக்கி இருக்க அந்த 40% இளைஞர் பட்டாளத்துக்கு வளர்ச்சி தான் முக்கியமே ஒழிய உங்களோட பழைய இந்த மாதிரி சித்தாந்தங்கள் வந்து எடுபடாதுங்கிறது தான் என்னோட ஆழமான கருத்து. அதனால கூட்டணிங்கிறது மேட்ரு கிடையாது, வளர்ச்சி தான் மேட்ரு. நிறைவு கருத்து சார். இந்த கூட்டணி கட்சிகள்னால தான் திமுக வெற்றி அடையும், திமுகவோட பலமே கூட்டணி கட்சிகளோட உறவு தான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2026 எலெக்ஷனில் பொய்த்து போயிடும். ஏன்னா இந்த கூட்டணி எவ்வளோ அதர்மமான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தில் வேங்கவேல் விஷயத்துலேருந்து எதை எடுத்தாலுமே அந்த கூட்டணிக்கு உண்டான சப்போர்ட் கொடுத்ததே இல்லை. ஆனால் இவங்களும் அதை வந்து முறையிடவும் மாட்டாங்க, முறையிடுறதுக்கு பயப்படுவாங்க. அவங்களும் அதுக்கான ஒரு பாக்கியதையும் அவங்களுக்கு தரமாட்டாங்க. இந்த மாதிரி காரணத்தினால் என்னென்னா இந்த கூட்டணி எல்லாமே ஒரு சூடோவான கூட்டணியாக தான் இருக்க ஒழிய ஒரு ரியல் ஸ்ட்ரென்த்து அந்த ஒரு ஃபங்க்ஷனல் கூட்டணியாக அவங்க இல்லைங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. அதனால் இவங்க தோல்வி நிச்சயம். நன்றி.